கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது, பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது. குறிப்பா எல்லாரும் சொன்னது என்னன்னா, கலவரம் வரும். முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க. என்ன அக்கறை எழுதினா, திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு, அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கலவரம் வரும். இந்த நிகழ்வில் கலவரம் வரும், ஆனால் எச்சரிக்கையா இருங்கள். இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல. இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து அப்படி இருக்கிறப்பதான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்போ வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரள் நிகழணும். அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற நிர்வாகிகள், இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவதை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை.